கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று தாய் திருச்சபையானது புனித அமல உற்பவியான கன்னிமரியாளை அமல உற்பவியாக நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆராதனை யூடியூபின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எங்களுடைய திருவிழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கன்னிமரியாளை பற்றிய 4 கோட்பாடுகள், அதாவது டாக்மாஸ் என்று சொல்வார்கள், இது நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அமல உற்பவி, இரண்டாவதாக நிரந்தர கன்னிமை தன்மை கொண்டவர் which means perpetual virginity, மூன்றாவதாக தெய்வீக தாண்மையை கொண்டவர் the divine maternity, நான்காவதாக விண்ணேற்பு என்று சொல்ல இந்த 4 கோட்பாடுகளை தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கோட்பாடுகள். அதாவது நிரந்தர கன்னித்தன்மை கொண்டவள் புனித கன்னிமரியாள் என்று நாம் சொல்கிற போது, அல்லது தெய்வீக தாய்மை கொண்டவள் த டிவைன் மெட்டர்னிட்டி என்று சொல்லப்படக்கூடிய டாக்மா, அல்லது விண்ணேற்பு, இந்த அமல உற்பவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த எல்லா விதமான கோட்பாடுகளும் விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுகள். இதை பல நேரங்களிலே பிற மத சகோதரர்கள் கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கன்னிமரியாளை ஏற்றுக்கொள்வதற்கான தயக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், விவிலிய அடிப்படையில் மட்டுமே மற்ற சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை கடவுளின் வார்த்தையை 2 வகைகளிலே புரிந்து கொள்கிறது. அது ஒன்று விவிலியம், எல்லோரும் ஏற்றுக்கொள்வது. கடவுளின் வார்த்தை விவிலியத்தில் இருக்கிறது. இந்த விவிலியத்தின் வழியாக தான் நாம் கடவுளை போற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை பல்வேறு நிலைகளில் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதையும் தாண்டி தாய் திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை, கத்தோலிக்க மரபை, பாரம்பரியத்தை, அதாவது ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள், அதை தன்னுடைய கையில் எடுத்து அதன் வழியாகவும் பல்வேறு விதமான நம்பிக்கை கோட்பாடுகளை தாய் திருச்சபை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறது. அதில் பல்வேறு கோட்பாடுகள் உண்டு. அதில் குறிப்பாக இந்த கன்னிமரியாளை பற்றிய கோட்பாடுகள் எல்லாம் இந்த மரபு வழியாக அல்லது பாரம்பரியத்தின் வழியாக வந்த கோட்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கான விவிலிய ஆதாரங்களும் விவிலிய கோட்பாடுகளும் உண்டு. இதை நாம் பல நேரங்களிலே புரிந்து கொள்வதில்லை. அதை தாய் திருச்சபை நமக்கு இன்று அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் த கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அந்த புத்தகம். அந்த புத்தகத்திலே நம்முடைய விசுவாசத்திற்கு முழுமைக்கும் நமது பாரம்பரியமும் மரபும் புனித விவிலியமும் தூணாக இருக்கிறது என்று சொல்கிறது. கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் நம்பர் 97, நம்பர் 97 நாம் எடுத்து வாசிக்கிற போது, த ஸ்கிரிப்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆர் த 2 டூல்ஸ் ஃபார் த ஃபுல்னஸ் ஆஃப் த ட்ரூத் என்று சொல்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் த ஃபெய்த் என்று நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த கன்னிமரியாளுடைய அமல உற்பவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதை மரபிலிருந்து நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், பாலஸ்தீன மடத்தில் இருந்த துறவிகள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே நமது கன்னிமரியாளுடைய தாய்மையை, பிறப்பை, அதாவது ஜோக்கின் அன்னம்மாள் இவளுடைய மகளாக கன்னிமரியாள் பிறக்கிறாள். இந்த கருவில் தோன்றிய போதே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாவமற்ற நிலையிலிருந்து கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்தாள் என்று சொல்லி, கடவுளின் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்படுகிற போது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பாலஸ்தீன நாட்டில் இருந்த மடத்துறவிகள் இந்த விழாவை தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது காலப்போக்கிலே 9ஆம் நூற்றாண்டில் இத்தாலியிலும், 11ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்திலும், 12ஆம் நூற்றாண்டிலே பிரெஞ்சு தேசத்திலும் இந்த மாசற்ற அமல உற்பவியினுடைய பெருவிழா துறவிகளுடைய இல்லங்களிலும் பல்வேறு விதமான ஆலயங்களிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இதை பார்த்த திருத்தந்தையாக இருந்த 4ஆம் லியோ இந்த அமல உற்பவி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு இதை உலகம் முழுவதும் பிரகடனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கன்னிமரியாள் அமல உற்பவி என்பதை அவர் அறிவிக்கிறார். ஆனால் அதை ஒரு திருவிழாவாக மாற்றவில்லை. அதற்கு பிறகு வந்த திருத்தந்தை 4ஆம் சிஸ்துஸ் இந்த அமல உற்பவி என்பதை ஒரு திருவிழாவாக மக்களுக்கு அறிவித்து, அது பல்வேறு தேதிகளில் மாற்றம் பெற்று பல்வேறு தேதிகளில் அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விழா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக
1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பயஸ் ஒரு ஏட்டின் வழியாக, திருத்தந்தையினுடைய ஏட்டின் வழியாக, இன் எஃபபிலிஸ் இதியோஸ் என்கின்ற ஒரு ஏட்டின் வழியாக விசுவாச கோட்பாடாக கன்னிமரியால் அமுல உற்பவி என்பதை மிகவும் பிரகடனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருத்தந்தையினுடைய எழுத்துக்களின் வழியாக இந்த கன்னிமரியால் அமுல உற்பவி என்பது உலகம் முழுவதும் எல்லா நிலையில் இருந்த மக்களுக்கும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதை அறிவித்த பிறகு பல்வேறு விதமான கேள்விகளும், பல்வேறு விதமான குழப்பங்களும், பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் திருச்சபைக்கு எழக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 1858ஆம் ஆண்டு 4 வருடம் கழித்து, இந்த ஏடு வந்த 4 வருடத்திற்குள் லூர்து நகரிலே பெர்னதத்து என்கின்ற பெண்மணிக்கு காட்சி கொடுத்து, நானே அமுல உற்பவி என்று சொல்லி கன்னிமரியாலே பிரகடனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு பிறகுதான் இந்த கன்னிமரியாளுடைய அமுல உற்பவி என்கின்ற ஒரு அறிவிப்பு, ஒரு கோட்பாடு உலகம் முழுவதும் கன்னிமரியாலே தோன்றி தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அலையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருச்சபைக்குள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஏதோ மரபு அளவில் மட்டும் நாம் கொண்டாடுகிறோம் என்று மட்டுமல்ல, மாறாக விவிலிய அடிப்படையிலும் நமக்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் உண்டு. கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற போது அந்த தேர்ந்தெடுத்தல் என்பது தாயின் கருவிலிருந்தே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை கடவுள் எரேமியா இறைவாக்கினர் வழியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். எரேமியா தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கின்ற விவிலிய ஆதாரம் உண்டு. எரேமியா 1:5 நாம் வாசிக்கிற போது, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி, தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்ன அந்த எரேமியாவின் இறைவாக்கு திருமுழுக்கு யோவானிலும் நிறைவு பெறக்கூடியதாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவானையும் இறைவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவரை அபிஷேகம் செய்து கருவிலேயே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கன்னிமரியாலும் எலிசபெத்தும் சந்திக்கின்ற வேளையிலே எலிசபெத் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது என்று சொல்லி இறைவாக்கினராக இறைவன் தாய் வயிற்றில் இருக்கிற போதே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடவுள் மரியாளையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அவர் தோன்றிய முதல் கன்னியிலிருந்தே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். காரணம், அவர் இந்த உலகத்தின் மீட்பரை கொண்டு வர இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை விவிலிய அடிப்படையிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வானதூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே, இன்றைய வாசகத்தில் நான் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 27 வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த வாழ்த்து கன்னிமரியாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இதை வாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கன்னிமரியால் அருள் நிறைந்தவர் என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவத்தின் பிசாசின் பிடியிலிருந்து அவர் தகர்த்தெறியப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். இந்த நாம் கடவுளுடைய அரசை, கடவுளுடைய மீட்பை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்கக்கூடிய கன்னிமரியால் அமுல உற்பவியாக தோன்றியிருப்பார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு நாம் இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இந்த விழா நமக்கு எதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, எதை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆழமான செய்தியாக நமக்கு இருக்க வேண்டும். நாம் வாழ்வது ஒரு முறையாக இருந்தாலும் அதை நன்றாக வாழ வேண்டும் என்பதை தாய் திருச்சபை இன்று நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் வாழ்வது ஒரு முறை, அந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு முறையை நாம் மகிழ்ச்சியாக, நிறைவாக, நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய பயனையும் நாம் நிறைவு செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை தான் புனித கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலை நிறைவேற்றக்கூடியவளாக இருந்தால், புனித கன்னிமரியாலின் அமுல உற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கத்தையும் நம்முடைய பிறப்பினுடைய பயனையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் பற்றி சிந்திக்கின்ற போது நாம் ஏன் பிறந்தோம் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழக்கூடியதாக இருக்கும். இன்று பல நேரங்களிலே பலருக்கு
இந்த ஒரு கேள்வி நமக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், நம்முடைய வரலாற்று பிழையாக இது இருக்கிறதா என்று சொல்லி பல நேரங்களில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லது பல நேரங்களிலே நம்மை பிறர் கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நீ ஏன் பிறந்தாய், அல்லது ஏன் நீ வரலாற்று பிழையாக இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் என்றெல்லாம் நம்மிடத்திலே பலர் கேட்கக்கூடிய ஒரு சிலை. மாறாக நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்பது நமக்கு ஒன்று உண்டு. அதை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இந்த 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் எபேசுக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக 1ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனத்திலே அவர் சொல்கிறார், நாம் தூயவராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் தூயோராகவும் மாசோற்றராகவும் தன் திருமுன், கடவுள் திருமுன் விளங்கும்படியாக நாம் நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதையே இந்த பிறப்பின் நோக்கம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்று தூயோதாராகவும் மாசோற்றராகவும் வாழ்றது தான் முயற்சி செய்கிறோம். நம்ம தூயராக வாழணும் அல்லது மாசற்றராக வாழணும் அல்லது எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக பல நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே அதற்கு பல்வேறு விதமான தடைகளையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பல்வேறு விதமான நோக்கங்கள் உண்டு, நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான ஆசைகள் உண்டு, பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்முடைய இலக்குகள் நம்ம படைத்தவரை தேர்ந்தெடுத்ததோடு இணையக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய இலக்குகள் பல்வேறு நேரங்களிலே படைத்த கடவுளோடு இணைவதற்கான பல நேரங்களிலே நாம் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நாம் புனித சவேரியருடைய பெருவிழாவை கொண்டாடினோம். புனித சவேரியார் தன்னுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். ஆனால் அவருடைய விருது வாக்கான நான் தாகமாக இருக்கிறேன் என்கின்ற அந்த விருது வாக்கின் வழியாக நான் தாகமாக இருக்கிறேன், ஆன்மாக்களை மீட்பதிலே என்னுடைய முழு உழைப்பையும் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய ஆன்மாக்களை மீட்கக்கூடிய ஒரு பணியை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் ஆனால் கடவுளுடைய திருவுளம் என்பது அவரை வேறு வழிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறார். அவர் பிறப்பின் நோக்கத்தை அறியக்கூடியவராக இருக்கிறார். ஸ்பெயின் நாட்டிலே பிறந்த போதும் ரோமிலே படித்து வளர்ந்த போதும் அவர் இந்த இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் பணிகளை பல்வேறு வகைகளிலே மக்களுக்கு செய்து அவர் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை அவர் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தை நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு இன்று புனித கன்னிமரியாள் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நோக்கம் எது என்று நமக்கு மரபுபடி நமக்கு தெரியவில்லை, விவிலியம் நமக்கு சுட்டி காட்டவில்லை. ஆனால் கபிரியேல் வானதூதர் அவரிடத்தில் சொன்னபோது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக பிறப்பின் பயனை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பிறப்பின் நோக்கமும் பிறப்பின் பயனும் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறப்பின் பயனை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிறப்பின் நோக்கம் என்பது நமக்கு பல்வேறு நேரங்களிலே நமக்கு கேள்வியை உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து ஆழமாக நான் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த படைப்பின் பயனை நான் நிறைவாக வாழ்ந்திருக்கிறேனா? கடவுள் என்று நாம் ஒவ்வொருவிடம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நமக்கான ஒரு பணியை இறைவன் கொடுத்திருக்கிறார். நமக்கான ஒரு பணியை, நமக்கான ஒரு தகுதியை, நமக்கான ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை கொண்டு நான் நிறைவாக பணி செய்யக்கூடியவனாக அல்லது என்னுடைய பணித்தலங்களில் நான் பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதுதான் பிறப்பின் பயன். இதுதான் புனித கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருந்தால் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக கடவுளுடைய திட்டத்திலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் அவர் பிறப்பின் பயனையும் அடையக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய நோக்கத்தையும் அறிந்து தன்னுடைய பயனையும் அவர் நிறைவு செய்யக்கூடிய புனித கன்னிமரியாளின் வழியை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தையும் பிறப்பின் பயனையும் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி என்று சிந்திக்கின்ற போது நமக்கென்று ஒவ்வொருவருக்குமான பணி தரப்பட்டிருக்கிறது. நான் இப்போ சாமியாராக இருக்கேன், சாமியாராக இருக்கிறப்ப நான் என்ன செய்யணுமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனக்கு என்று கொடுக்கப்பட்ட பணிகளை நான் திறமையோடு அல்லது என்னால் முடிந்த முயற்சிகளை செய்து உழைப்பை கொடுத்து
அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அது கடவுளுடைய திட்டத்தோடு இணைந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. புனித சவேரியார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முற்படவில்லை. மாறாக அவர் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரிந்த புனித கல்கத்தா அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிற போது அவர் ஆசிரியராக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழமான ஒரு சிந்தனையாக இருந்தது. ஆனால் அந்த ஆழமான சிந்தனை அவரை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைத்தது. நான் ஆசிரியராக இருந்து எதை பணி செய்து கொண்டிருக்கிறேன், என்ன பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் சிந்திக்கக்கூடியவராக இருந்தார். அப்போது கல்கத்தா தெருக்களில் இருந்த மக்களை பார்க்கிறார். அந்த மக்களுக்கான நான் பணியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரின் நோக்கத்தை அறிந்து அதன் வழியாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தூயவராக வாழ வேண்டும், மாசற்றவராக இறைவன் திருமுன் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் இன்று பெற்றோராக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், அல்லது இன்று நான் ஒரு பணித்தலங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணிகளை எந்த அளவிற்கு முயற்சியோடு கடவுளுக்கு உகந்த பணிகளாக அதை நான் மாற்றக்கூடியவனாக இருக்கிறேனா? ஒரு முறை ஒரு வயதானவரின் இடத்துல வந்து அவர் சொல்லி பேசி கொண்டிருந்தார். அவர் மகன் ஒருபோதும் அவர் அலுவலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பணியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிற போது பல்வேறு விதமான சோதனைகளும் வேதனைகளும் அவருக்கு வருகிறது. காரணம், அவர் ஒருபோதும் கை ஓட்டு வாங்குவதில்லை, அவர் யாரிடமும் லஞ்சம் வாங்குவதில்லை. அதனால் அவருக்கு மேல் அதிகாரிகளும் சரி, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அவரை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய மகனிடத்தில் பலமுறை சொல்லிவிட்டேன், நீ லஞ்சம் வாங்குவதனால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை, ஏனால் இந்த சமூகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய மகன் மிகவும் தீவிரமாக, மிகவும் ஒரே காலில் நின்று நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர் சொன்னபோது நான் சொன்னேன், உங்களுடைய மகன் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, கடவுளுக்கு உகந்தவராக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் கன்னிமரியாலும் செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பல்வேறு விதமான துன்பங்களும் வேதனைகளும் ஒரு கன்னி இந்த உலகத்தில், அல்லது இப்போது ஒரு கன்னி நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சிந்தனையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது இன்று இப்படி இருக்கிறது என்றால் 2000 வருடத்திற்கு முன்பு, 2025 வருடத்துக்கு முன்பு ஒரு கன்னி நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கன்னிமரியால் சிந்தித்திருப்பார். ஆனால் அத்தனை வேதனைகளையும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, நான் பிறரை பார்ப்பதற்காக இல்லை, இன்று பிறரை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நானும் அப்படியே மாறிவிட வேண்டும் என்கின்ற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சமூகத்திலே நாம் பிறரை பார்த்து பிறருக்காக வாழ வேண்டும் என்ற அல்ல, மாறாக நான் கடவுளுக்கு உகந்தவனாக, கடவுளை பின்பற்றக்கூடியவனாக, நான் தூயவனாக, மாசற்றவனாக கடவுள் முன் விளங்கக்கூடியவனாக இருக்கிறேனா? அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதை தான் புனித கன்னிமரியாலும் புனிதர்களும் நம்ம கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக, தூயவர்களாக, மாசற்றவர்களாக கடவுள் திருமுன் வாழ்ந்து கடவுளுக்கு உகந்ததை நாம் செய்து, கன்னிமரியாளின் பிறப்பு எப்படி இந்த உலகத்திற்கு மீட்பையும் இந்த உலகத்திற்கு எல்லா விதமான அருளையும் பெற்றுத்தந்ததோ, அதுபோல நம்முடைய பிறப்பும் இந்த உலகத்திற்கான அருளையும் ஆற்றலையும், நமது நோக்கத்தையும் பயனையும், நமது முயற்சியையும் செயல்பாடுகளையும் நாம் கொடுத்து அதன் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி அவரின் பரிந்துரையின் வழியாக நாம் அனைவரும் இறை மனித உறவில் வாழ்வோம், இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆமென்.